ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிச்சிடும். பட் ஒன் மோர் சான்ஸ் கண்டிப்பாக கில்லு கொடுப்பாரு. அந்த சான்ஸை இந்தியன் துணை பயிற்சியாளர் அவர் சொல்லியிருக்காரு. எந்த ஸ்பின்னர் ஆடுவாங்கன்னு வெல்கம் பேக் டு அவர் சேனல் குலு கூகுள் யூடியூப் சேனல். நேற்று பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட பிளேயிங் 11 அண்ட் அனலிஸ்ட் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியா பிளேயிங் 11 என்னவாக இருக்கும், இந்தியா பிளேயிங் 11 மாற்றம் பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேருந்து ஆரம்பிச்சிடும். ஓப்பனிங் கிளாஸி, ரோல்ஸ் ராய்ஸ், ராகுல் அவர் ஆடுவார். அதோடு சேர்ந்து ஜெய்ஸ்வால் ஆடுவார். ஜெய்ஸ்வால் முட்டை தப்பு, ஏகச்சக்கமான தப்பு, ஏகப்பட்ட கேள்விகள். அவருக்கு பேட்ஸ்மேனாக இல்லைங்க, அவர் ஒரு ஃபீல்டராக. அந்த சுமையை இந்த மேட்சில் குறைச்சி வைப்பாரா இறக்கி வைப்பாரான்னு தெரில. அப்புறம் நம்பர் 1 டவுன் நம்பர் 3 சாய் சுதர்சன் தான் ஆடுவார். பட் ஒன் மோர் சான்ஸ் கண்டிப்பாக கில்லு கொடுப்பாரு. அந்த சான்ஸை கரெக்டாக பயன்படுத்திக்குவார சாய் சுதர்சன் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நம்பர் 4 கேப்டன் சுமன் கில், இந்தியாவின் தங்க மகன், அவர் தான் ஆடுவார். நம்பர் 5க்கு இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச்சில் நீங்கள் ஒரு பேர் தூக்கவே தேவையில்ல, அந்த பேர் ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டாரு. சூப்பர்னு சொல்லிட்டு அந்த இடத்த சீல் பண்ணிட்டாரு. நம்பர் 6 கருண் நாயர் ஆடுவாரா அல்லது நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாரா, யாருக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு பொறுத்திருந்தா தான் பார்க்கணும். நம்பர் 7 சீல்டு ஜடேஜா. அதாவது போன மேட்ச் அவரால் விக்கெட் எடுக்க முடியனாலும் பட் ரன்னை கண்டெயின் பண்ணி எக்கனாமியாக போட்டார். பும்ராவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார். பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதுக்கு காரணம் இந்தியன் லோயர் ஆர்டர்ஸ் தான். அவங்க மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஜடேஜா அவர் வேலையை பார்த்துருப்பாருங்க. நம்பர் 8 நம்பர் 5ல் கருண் நாயர் ஆடினார்னா கன்ஃபார்ம் நம்பர் 8 நிதிஷ் ரெட்டிகுமார் ஆடுவார். யாருக்கு பதிலாக ஷார்துல் தாகூர் பால் ஆடுவார். இல்லை எனக்கு ஷார்துல் தாகூர் வேணும், இங்கிலாண்டில் வேணும்னு நினச்சாங்கன்னா கருண் நாயரை மேபி உட்கார வைக்கலாம். அந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லி கரெக்டான அசீம் பண்ண முடியல. நம்பர் 9 பிரதீப் கிருஷ்ணாவுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் அல்லது வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாங்கன்னு சொல்லி இந்தியன் துணை பயிற்சியாளர் அவர் சொல்லியிருக்காரு. எந்த ஸ்பின்னர் ஆடுவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு ஸ்பின்னர் ஆட போகிறது உறுதின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். நம்பர் 10 மாற்ற மாட்டாங்க. முகமது சிராஜ் டெஸ்ட் பாலில் ஒரு கிரேட் பவுலர்னு சொல்லலாம். பட் அவர் ஃபார்ம் குறித்து கொஞ்சம் கேள்வி எழும்புது. அவர் நல்லா போடணும், பொறுத்து பார்ப்போம். நம்பர் 11 முக்கியமான இடங்க, அதாவது பும்ரா அப்படின்னு ஒரு லெஜண்ட் ஹோல்ட் பண்ண அந்த இடத்த ஹர்தீப் சிங்கிட்ட கொடுப்பாங்களா அல்லது பும்ராவை மெயின்டைன் பண்ணுவாங்களா? ஏன்னா இது இங்கிலாண்டில் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இந்த மேட்ச்சு ஒரு கொஞ்சம் மூச்சை போட்டு பும்ராவை ஆட வச்சுட்டு அடுத்த மேட்ச்சு ரெஸ்ட் கொடுக்கலாமா? இல்லை பும்ராவுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை. அவர் கடந்த 1.5 வருஷத்தில் 414 ஓவர்ஸ் போட்டிருக்காருங்கிற காரணத்தினால அவருக்கு ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஹர்தீப் சிங்குக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரில, பொறுத்து வந்து பார்ப்போம். இதுதான் என்னோட பிளேயிங் 11 இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு. நாளைக்கு ப்ரிவியூ பார்ப்போம், யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பிளேயிங் 11 கமெண்ட்டில் விடுங்க. மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.